Okay, start. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனது சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் இந்த சிறப்பான மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த வாராந்த மார்க்க பயான் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு முன்னால் அல் குர்ஆன் ஏற்படுத்தும் தாக்கங்கள் என்ற தலைப்பில் முக்கியமான சில விடயங்களை நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். சின்னவங்களும் பக்கத்திலே வச்சுக்கொள்ளுங்க, விளையாடாமா என கவனங்கள் சிதையுமா. பேரண்ட்ஸ் பக்கத்தோட வச்சுக்கொள்ளுங்க. அன்புக்குரியவர்களே, இந்த தலைப்பை நான் அதாவது ஒரு கேள்வியுடன் கேள்வி வினா என்று சொன்னால், இங்கே சவுதி அரேபியாவில் ஒரு மார்க்க சபையிலே ஒரு அறிஞர் உரை நிகழ்த்தும் பொழுது மார்க்க அந்த வகுப்பிலே ஒரு மாணவர் கேட்ட ஒரு கேள்வி. உண்மையில் இந்த கேள்வி என்பது நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு வினாவாக, கேள்வியாக, சந்தேகமாக தோன்றுகிறது. அவர் என்ன கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால், இந்தமா அஸ்மாஉல் குர்ஆன் அவ் அக்ரஹுஹு ஃபஇன்னி லா அத்தஅஸ்ஸரு. நான் அல் குர்ஆனை கேட்கும் பொழுது, அல் குர்ஆனுடைய வசனங்கள் அதை நான் கேட்கும் பொழுது அல்லது நான் அதை ஓதும் பொழுது, படிக்கும் பொழுது, ஃபஇன்னி லா அத்தஅஸ்ஸர், என்னிடத்தில் எந்த ஒரு தாக்கமும் ஏற்படுவதில்லை, என்னிடத்தில் எந்த ஒரு தாக்கமும், ஒரு மாற்றமோ ஒரு தாக்கமோ ஏற்படுவதில்லை என்று சொல்கிறார். அதே போன்று என்னுடைய உள்ளத்திலும் ஒரு அச்சம், ஒரு பயம், ஒரு மாற்றம் ஏற்படுவதில்லை என்று சொல்கிறார். அதே மாணவர் சொல்கிறார், இந்தமா அஸ்தமிஉ இலா நஷீதின் ஃபஇன்னி அத்தஅஸ்ஸரு ஜித்தன். நான் நஷீதாக்களை, பாட்டுக்களை கேட்கும் பொழுது, கசீதாக்கள், ஏனைய பாட்டுக்கள், அவைகளை நான் கேட்கும் பொழுது அதாவது நிறைய தாக்கம் ஏற்படுகிறது என்று சொல்கிறார். ஃபமா ஹுவல் ஹல், இதற்குரிய தீர்வு என்ன என்று அந்த அறிஞரிடத்திலே அவர் செய்கிறாரு, இந்த கேள்வியை கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வினா என்பது, இந்த கேள்வி என்பது நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா? ஆண்களுக்கு தான், பெண்களிடத்திலே தான் கேட்கிறேன். இந்த கேள்வி நம்மிடத்தில் வந்திருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் அதாவது அல் குர்ஆனுடைய சூரா ஃபாத்திஹாவை நாம் எத்தனை தடவை கேட்கிறோம், ஓதுறோம், கேட்கிறோம்? சொல்லுங்க. ஆக குறைந்தது சூரத்துல் ஃபாத்திஹா 17 தடவைகள், அப்படியே இல்லையா? 17 தடவைகள் ஓதுகிறோம் அல்லது என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். இந்த சூரா ஃபாத்திஹா நம்மிடத்தில் ஏதாவது உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா, மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, அதாவது நீங்க அல் குர்ஆனை பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் அதிகமான வசனங்களிலே குறிப்பிடும் பொழுது சூரத்துல் ஸுமருடைய 23வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபன்
முத்தஷாபிகன் மசானிய. அல்லாஹ் அவன்தான் நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபன், அவன் வேதத்தை குர்ஆனை அவன் இறக்கி வைத்திருக்கிறான், இறக்கினான். அஹ்ஸனல் ஹதீஸி, அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அழகான செய்திகளாக அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். அந்த அல் குர்ஆனிலே, அந்த கிதாபிலே முத்தஷாபி, ஒன்றுக்கொன்று ஒப்பான, முரணில்லாமல் ஒப்பாகக்கூடிய வசனங்களும் செய்திகளும் இருக்கிறது. மசானிய, திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய செய்திகளும் இருக்கிறது. அல் குர்ஆனுடைய சில வசனங்களை பார்த்தால் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கும், ஒப்பானதாக இருக்கும். அதே போன்று இன்னும் சில வசனங்கள் திரும்ப திரும்ப செய்யப்படும், சொல்லப்படும். அப்படியான செய்திகளாக அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும். நல்லா கவனிங்க. தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும், தங்களுடைய ரப்பை யார் பயப்படுவார்களோ, அஞ்சுவார்களோ, அவர்களுடைய மேனிகள் சிலிர்க்கும். அல் குர்ஆனை ஓதும் பொழுது, படிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, அதை பற்றி சிந்திக்கும் பொழுது யாருடைய மேனிகள் சிலிர்க்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான்? அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுடைய. சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ், அவர்களுடைய உள்ளங்கள், அவர்களுடைய மேனிகள் அது மென்மையாகும். இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு, அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் செல்லும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹுதல்லா, அல்லாஹ்வுடைய நேர்வழி, யஹ்தி பிஹி மன் யஷா, அதை கொண்டு அல்லாஹ் தஆலா அவன் நாடியவர்களுக்கு வழிகாட்டுகிறான். வமை யுதுலில்லாஹு ஃபமா லஹு மின் ஹாத், அல்லாஹ் தஆலா யாரை வழி தவற செய்து விடுகிறானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர் யாரும் இல்லை என்று குறிப்பிடுகிறான். அதே அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனை பற்றி, கிதாபை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஷ்ர் 21வது வசனத்திலே குறிப்பிடும் பொழுது, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த வேதத்தை, இந்த அல் குர்ஆனை நாம் ஒரு மலை மீது இறக்கி வைத்தால். இந்த அல் குர்ஆன் யாருக்கு இறக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க? யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி உம்மத்தாகிய நமக்கு தான் இறக்கப்பட்டிருக்கிறது. மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் வருவார்களோ நபியுடைய உம்மத்தினர்களாக அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இறக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த குர்ஆனை நாம் மலையின் மீது, கற்பாறையின் மீது இறக்கி வைத்தால், லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ். இந்த வசனத்தை நம்ம நிறைய கேட்கிறோமா இல்லையா? தொழுகையில அடிக்கடி ஓதப்படக்கூடிய ஒரு என்ன, சூரத்துல் ஹஷ்ர்ல வரக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி நாம் எப்போதான் சிந்தித்திருக்கிறோமா? அல்லாஹ் தஆலா சொல்றான், அவன் மலை மீது குர்ஆன் இறக்கப்பட்டால் நீங்கள் அந்த மலையை பார்ப்பீர்கள், காஷியன், பயப்படக்கூடியதாக. அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்திருக்கிறான், ஜின்களை படைத்திருக்கிறான். அவன்தான் ஏனைய படைப்புகளை படைத்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் என்ன? மலை என்பது. மலை, கற்பாறைகள், குன்றுகள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதே அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மலையின் மீது இறக்கி வைத்தால் நீங்கள் அந்த மலையை பார்ப்பீர்கள், காஷியன், பயப்படக்கூடியதாக. முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அந்த பெரும் கற்பாறைகள் எப்படி ஆயிடுமா? ஹஷ்யத்தின் மூலமாக, பயத்தின் காரணமாக சுக்கு நூறாகிவிடும் என்று அல்லாஹ் சொல்றார். அப்படியே தூசிகளாக ஆகிவிடும். அன்புக்குரியவர்களே, வதில்கல் அம்சாலு நத்ரிபுஹா லின்னாஸ், இது போன்ற உதாரணங்களை நாம் மனிதர்களுக்கு நாம் சொல்கிறோம். அல்லாஹ் சொல்றார், இது போன்ற உதாரணங்களை, உவமைகளை, இப்படியான செய்திகளை நாம் மனிதர்களுக்கு இதே வேதத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எதற்காக வேண்டி? வலது காலால எடுத்து கேட்டா இடது காலால எடுத்து போறதுக்கா? அல்லாஹ் சொல்றார், லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திப்பதற்காக வேண்டி. அல் குர்ஆனிலே சொல்லப்பட்ட செய்திகளை
அவர்கள் சிந்திப்பதற்காக வேண்டித்தான் நாம் இப்படியான உதாரணங்களை சொல்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்ம அந்த சிந்தனை என்பது, அந்த உள்ளத்திலே தாக்கம் என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் வருகிறதா? அன்புக்குரியவர்களே, நாம் இது ஒவ்வொருத்தரும் நம்ம இடத்துல சுய விசாரணை செய்யணும். இது அவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் அப்படி இல்லை. இது ஒவ்வொருத்தரும் நப்சி. நான் என்னுடைய நப்சை சுய விசாரணை செய்ய வேண்டும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும், பெண்களும் ஆண்களும் அவர்களை குர்ஆனுடன் அவர்கள் தங்களை சுய விசாரணை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதே அல்லாஹ் தஆலா அவன் சூரத்துல் கஹஃப்ல பாருங்க, இதெல்லாம் நாம் அதிகமாக ஓதக்கூடிய வசனங்கள். சூரா அல் கஹ்ஃப்ல அல்லாஹ் தஆலா 57வது வசனத்தை சொல்கிறான், வமன் அظلمு மிம்மன் ذكر بآيات ربه فأعرض عنها ونسي ما قدمت يداه. எப்படி சொல்றாங்க பாருங்க, வமன் அظلم, ரொம்ப அநியாயக்காரன் யார்? ரொம்ப ரொம்ப மிகவும் அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிறார். சூரா கஹஃப் எத்தனாவது வசனம் சொல்லுங்க? 57வது வசனம். போய் நல்லா படிச்சு பாருங்க, நம்ம படிச்சு பார்க்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா வமன் அظلم, மிகவும் அநியாயக்காரன், மிக மிக அநியாயக்காரன். நம்ம உலகத்துல ஏதோ விஷயங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? ரொம்ப அநியாயக்காரன். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் என்ன சொல்லுவோம்? ஒரு சாதாரண பிரச்சனையா இருக்கும், நாம் எப்படி தீர்ப்பு வழங்குவோம் சொல்லுங்க? இவனை போல மோசமான அநியாயக்காரன் யாருமே இல்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா யாரை வாலிம் அல்ல, வாலிம் என்று சொன்னால் அநியாயக்காரன். ரொம்ப மிக அநியாயக்காரன் யார் தெரியுமா? அன்புக்குரியவர்களே, மிம்மன் ذكر بآيات ربه, யாரிடத்திலே அல்லாஹ்வுடைய வசனங்கள் நினைவு கூறப்பட்டு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதத்துடைய குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டு நினைவுபடுத்தப்பட்டு அவர்கள் அதை புறக்கணித்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய வசனம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, நமக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறது, குர்ஆன் இருக்கிறது. ஆனால் என்ன செய்தாங்க? அவங்க அந்த குர்ஆனை புறக்கணித்து விடுகிறார்கள். அதாவது குர்ஆனை புறக்கணிக்கிறேன்னு சொன்னா அறிஞர்கள் நிறைய செய்திகள் சொல்லலாம். பின்னர் அவங்க நினைவுபடுத்துவர் எப்படியெல்லாம் புறக்கணிப்பார்கள், எப்படியெல்லாம் அதை புறக்கணிப்பார்கள், ஒதுக்குவார்கள் என்பதை தெளிவாக இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி வழங்கப்படுத்துறாங்க. நான் பின்னர் அவங்க நினைவுபடுத்துவேன். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல ரொம்ப அநியாயக்காரன். அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டு ஃபஅஅரத அன்ஹா, அதை அவர்கள் புறக்கணித்து விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, வனசிய மா கத்தமத் யதா, அவர்களுடைய இரண்டு கரங்களும் முற்படுத்தியவைகளை என்று சொன்னால் அவங்க சம்பாதிச்ச பாவங்கள், அவர்கள் செய்த பாவங்கள் என்ன செய்றாங்க? அவர்கள் அதையும் மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய கிதாபை குர்ஆனையும் புறக்கணிக்கிறாங்க, அவங்க செஞ்ச பாவத்தையும் மறந்து விட்டார்கள், மறந்து வாழ்கிறார்கள். இவர்கள் தான் மிக மிக அநியாயக்காரர்கள். இது யார் சொல்லக்கூடிய அநியாயக்காரர் சொல்லுங்க? மனிதர்களுக்கு மத்தியில சொல்லக்கூடிய அநியாயம் அல்ல இது. அதாவது அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன் அவன் தன்னுடைய அடியார்களில் அவன் படைத்த மனிதர்களில் யாரை அவன் ரொம்ப அநியாயக்காரனா சொன்னான்னு பாருங்க. அன்புக்குரியவர்களே, அதே வசனத்தை அல்லாஹ் தஆலா எப்படி முடிக்கிறான் தெரியுமா? இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னதன், எப்படி நாம் அவர்களுடைய உள்ளங்களிலே திரையை போட்டு விட்டோம். அன்புக்குரியவர்களே, நன்றாக கேளுங்க. யாரெல்லாம் ரப்புடைய அல்லாஹ்வுடைய கலாமை புறக்கணிப்பார்களோ, மறந்து வாழ்வார்களோ, ஒதுக்கி விடுவார்களோ குர்ஆனை கிதாபை, அதே போன்று பாவங்கள் அதிகமாக பாவங்கள் ஈடுபடுவார்களோ, அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னதன்,
அவர்களுடைய உள்ளங்களில் நாம் திரைகளை போட்டு விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எதற்காக வேண்டி ஐயஃப்கஹூஹு, அவர்கள் அந்த கிதாபை விளங்காமல் இருப்பதற்கு, புரியாமல் இருப்பதற்கு. அப்ப அந்த கிதாபை புரியாமல் இருப்பதற்கு, அந்த குர்ஆனின் மூலமாக தாக்கம் ஏற்படாமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன சொல்லுங்க? இரண்டு காரணங்கள் சொல்லுங்கன்னா, ஒன்று குர்ஆனை புறக்கணித்தது, உதாசீனம் பண்ணது. இரண்டாவது அதிகமாக பாவங்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பது. அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் நம்பிலே நானும் தான் நீங்களும் தான் நம்ம குடும்பமாக வந்திருக்கிறோம், நம்ம குர்ஆனை ஒரு பக்கத்தில் வச்சுட்டோம் என்று சொன்னா, குர்ஆனை மறந்து வாழ்ந்தோம் என்றா, குர்ஆன் ஓதுறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை, குர்ஆன் அதை வாசிக்கிறதும் இல்லை, குர்ஆனின் படி நம்முடைய வாழ்க்கை செல்லாமல் இருந்து பாவங்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்படியானவர்களுடைய உள்ளங்களிலே நாம் திரையை போட்டு விடுவோம். அதற்கு பின்னால் குர்ஆனுக்கும் அவர்களுக்கும் இடையிலே தான் சொல்லுங்க, ஒரு திரை இருக்கும். அன்புக்குரியவர்கள், அது மட்டுமல்ல, வஃபி ஆதானிஹிம் வக்ரா, சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடிய வசனங்கள், அவருடைய காதுகளில் நாம் செவிட்டு தன்மையை ஏற்படுத்தி விடுவோம். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைய. உண்மையில காது கேட்கும், காது எல்லா பாவங்களையும் கேட்கும். ஆனா எதை கேட்காது சொல்லுங்க? குர்ஆனை கேட்காது, குர்ஆனுடைய செய்திகளை கேட்காது, அது காதுல போகாது. ஏன்? யாரை இந்த செவிட்டு தன்மை ஏற்படுத்துறது சொல்லுங்க? அல்லாஹ் தஆலா. வஃபி ஆதானிஹிம் வக்ரா, அவர்களுடைய காதுகளில் நாம் இந்த வக்ரை ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வ இன் ததுஹும் மினல் ஹுதா, பாருங்க எவ்வளவு அல்லாஹ் தஆலா விஃபரமாக சொல்றாங்க. வ இன் ததுஹும் மினல் ஹுதா, அதற்கு பின்னால் நீங்கள் அவர்களை நேர்வழியின் பக்கம் அழைத்தால், குர்ஆனை மறந்து ஒரு கூட்டம் ஷிர்கின் பக்கம் போறாங்க, இன்னும் ஒரு பக்கம் நபியுடைய சுன்னாவை மறந்து விதத்தின் பக்கம் போறாங்க, சிலர் பெரும் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கடமைகளை உதாசீனம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஹராமான விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நேர்வழியை விட்டும் தூரமானவர்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இவர்களை நீங்கள் நேர்வழியின் பக்கம் அழைத்தால் ஃபலை யஹ்தது, அவர்கள் நேர்வழியின் பக்கம் வரமாட்டார்கள், நேர்வழி வரமாட்டார்கள். ஏன் தெரியுமா? இதன் அபதா, எப்பொழுதும் நேர்வழியின் பக்கம் வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? உள்ளத்திலும் அல்லாஹ் தஆலா எதை போட்டான் சொல்லுங்க? திரையை போட்டு விட்டான், காதிலும் வக்ர் அதை ஏற்படுத்தி விட்டான். அன்புக்குரியவர்களே, அதனாலதான், அதாவது நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த கேள்வியை சொன்னேன். அறிஞரத்துல கேட்ட மாணவர் கேட்ட கேள்வி, நம்ம குர்ஆன் ஓதுறோம், படிக்கிறோம், வாசிக்கிறோம், நம்மிடத்தில் ஒரு தஅஸ்ஸுர், நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் வருவதில்லை. குர்ஆனுடைய வசனங்கள் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்களை சொல்கிறான். மனிதனுக்கு அவன் வழங்கியிருக்கக்கூடிய ரஹ்மத்துகளை, நிஅமத்துகளை எத்தனையோ வசனங்களே சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா மறுமை சார்ந்த விஷயங்கள், மறுமையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், அந்த மறுமையெல்லாம் எப்படி ஏற்படும் என்பதையெல்லாம் சொல்கிறான். நரகத்தை பற்றி சொல்கிறான், நரகத்துடைய வேதனைகளை பற்றி சொல்கிறான். இதெல்லாம் நம்ம என்ன செய்யல, நம்ம உள்ளத்தில் ஒரு தஅஸ்ஸுர், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருளையும் நியமத்துகளையும் சொர்க்கத்துடைய இன்பங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒவ்வொரு பக்கமாக சொல்லும் பொழுது அதன் பக்கம் நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படாவிட்டால், உள்ளத்திலே ஒரு ஆசையும் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு நாம் அல்லாஹ்வை நெருங்காவிட்டால், அன்புக்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய அந்த கலாமை விட்டு, கிதாபை விட்டு நாம் தூரமாகி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதாவது சில மாதங்களுக்கு முன்னால், இது படிப்பினைக்காக நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு முகல் நூல்ல வந்து நம்ம அதிகமாக மார்க்க செய்திகளை போடக்கூடிய ஒரு முகல் நூல், அதுல வந்து நான் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் ஒரு வரையில நான் எப்படி போட்டேன்னு சொன்னா, உங்களுடைய வாழ்வில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய குர்ஆன் வசனம் எதுன்னு நான் போட்டேன்.
அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் குர்ஆன் வசனங்கள் எழுதினாங்க அந்த கமெண்ட்ஸ்ல. நான் பார்த்தா வந்து சில நன்முஸ்லிம்கள் கூட எழுதிட்டாங்க. பாருங்க யாரு, சில மாற்று சகோதரர்கள் கூட இந்த குர்ஆன் வசனம் நம்ம உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது என்று எழுதியிருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இதே கேள்வியை நான் என்னிடத்துல உங்கள்கிட்ட கேட்டா, இவ்வளவு காலம் நாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனை நமக்கு வழிகாட்டியாக, அதாவது எல்லா நபிமார்களுக்கும் வழங்கப்பட்ட மோஜிசா என்பது அந்தந்த காலத்திலே அந்த நபிமார்களுடைய மரணத்துடன் அது நிறைவு பெற்றுவிடும், முடிந்துவிடும். ஆனால் அல் குர்ஆன் என்பது அறிஞர்கள் சொல்வாங்க மோஜிசத்துன் ஹாலிதா, நிரந்தரமான அற்புதம். நிரந்தரமான அற்புதம் ஏன் தெரியுமா? இது மறுமை வரைக்கும் யாருக்கு வழிகாட்டும்? முதலில் முத்தகீன் மட்டுமல்ல, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கும் முத்தகீன்களுக்கும் நேர் வழிகாட்டும். முதலின்னாஸ், அடுத்து யாரு? மனிதர்களுக்கும் நேர் வழிகாட்டும். அன்புக்குரியவர்களே, அப்ப நம்மிடத்துல அல் குர்ஆன்ல ஏதாவது வசனங்கள் அல்லது ஒரு வசனமாவது நம்ம உள்ளத்தை உறுத்திருக்கிறதா, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? இந்த குர்ஆன் வசனம் என்னுடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி என்னை கண்ணீர் வந்திருக்கிறதா, அழுதிருக்கிறேனா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நான் ஆதரவு வைத்திருக்கிறேனா, அல்லாஹ்வுடைய தண்டனையை நான் பயந்திருக்கிறேனா என்ற அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்மிடத்திலே சுய விசாரணை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அறிஞர்கள் அதாவது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, லிமாதா லா நதஅஸ்ஸரு பில் குர்ஆன், இந்த குர்ஆனின் மூலம் நமக்கு ஏன் தாக்கம் ஏற்படுவதில்லை? இது ஒரு கேள்வி சொல்றாங்க. இந்த குர்ஆன் நம்மிடத்திலே ஏன் தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை, அல்லது குர்ஆனின் மூலமாக நாம் ஏன் தாக்கம் அடைவதில்லை? இது ஒரு முக்கியமான கேள்வியே இல்லையா? சொல்லுங்க, உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும். இது நல்ல ஒரு கேள்வியே இல்லையா? நாம் எப்பொழுதுதான் இந்த கேள்வி யோசிக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, அதுக்கு அறிஞர்கள் வந்து நிறைய காரணங்களை சொல்றாங்க. அது முக்கியமான 3 காரணங்கள் அவங்க சொல்றேன். எதற்குரிய காரணம் சொல்லுங்க? நமக்கு குர்ஆன் மூலமாக நாம் ஏன் தாக்கம் அடைவதில்லை, ஏன் தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை என்பதற்குரிய முக்கியமான 3. ஒன்று, முதலாவது வந்து நீங்க என்ன பதில் சொல்லுங்க, ஏதாவது பதில் இல்ல, நீங்க வலது பக்கம் சொல்லுங்க. நம்மிடத்திலே குர்ஆன், இது பொதுவாக நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மிடத்துல கேட்போம், ஏன் தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை? அர்த்தம் புரியாமல் செய்யறோம், ஒவ்வொருத்தரும் படிக்கிறோம்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல ஒரு பதில். இந்த நடுப்பதில் சொல்லுங்க. எப்படி? மாஷா அல்லாஹ், அஹ்சன். குர்ஆனுடைய இதுல ஒரு பாருங்க, குர்ஆனுடைய அந்த அஹம்மியத், அந்த முக்கியத்துவம், மகத்துவம் நம்ம உள்ளத்துக்கு என்ன செய்யல, இன்னும் ஆழமாக பதியவில்லை. வேற என்ன அஷர் சொன்னீங்க? இது அஹ்சன். பாவங்கள், அல்லாஹ் தஆலா சொல்வதை போன்று பாவங்கள் நமக்கு தடையாக திரையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அறிஞர்கள் சொல்றாங்க, முதலாவது விஷயம் என்ன? தூலுல் ஹஜ்ரில் குர்ஆன், குர்ஆனை நாம் ஒதுக்கியது, குர்ஆனை நாம் புறக்கணித்ததுதான், குர்ஆனை விட்டு தூரமானதுதான் நம்மிடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தாதக்குரிய முதலாவது காரணம். அப்படி இல்லையா? நம்ம குர்ஆனை செஞ்சுக்கிறோம். இது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் தான் நம்முடைய வீடுகள்ல அல்லாஹ் தஆலா யாருக்கு நலவை நாடு இருக்கிறானோ அவங்க என்ன செய்வாங்க, குர்ஆனோட வாழ்வாங்க. அப்படியான மக்கள், குடும்பங்கள் இருக்கிறார்கள். நான் பொதுவாக சொன்னா வந்து குர்ஆன் நம்முடைய வீட்டில் வந்து சில பேருடைய வீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா குர்ஆனுடைய வசனங்கள் தொங்கும். வீட்டில் எல்லா இடத்துலையும் மாட்டிருக்கும், வண்டியில மாட்டிருப்போம். அதாவது குர்ஆன் 2-3 குர்ஆன் இருக்கும். எங்க இருக்கும் அது? எங்க சரி வேற மூலையில அப்படி நம்ம வச்சிருப்போம். அந்த குர்ஆனை நம்ம என்ன செய்யறது, எப்ப எடுத்து பார்க்கறது? ஓதுறதுக்கு ஷாபான் மாசம் நடுப்பகுதி வந்தா அதுக்கு பிறகு என்ன செய்யுது, குர்ஆனை. இது பெரும்பான்மையான வீடுகளில் இருக்கக்கூடிய விஷயம் தான்.
நம்முடைய வீடுகள் இருந்தால் எல்லா வீடுகளும் பெருமை நான் சொல்றேன். அப்ப அந்த டைம் தான் குர்பான் எடுக்கிறது. ரமதான்ல மட்டும் செய்வோம், 1-2 குர்பான் வந்து முடிப்போம். அதோட செஞ்சாச்சு வச்சா திரும்ப அந்த குர்பான் எடுக்கிறது அடுத்த ரமதான், அடுத்த ஷாபான், அடுத்த ரமதான் வரணும். அப்ப அறிஞர் சொல்றாங்க தூருல் ஹஜில் குர்ஆன், குர்ஆனை விட்டு மிக நீண்ட நாட்கள் தூரமாக இருப்பது என்று சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நாளை மறுமையில் இப்படிப்பட்டவர்களை, தன்னுடைய சமுதாயத்தில் இப்படிப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாளை மறுமையில் முறையிடுவார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கான்ல சொல்றாங்க. நீங்க சூரத்துல் ஃபுர்கான் 30வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏன்னா உண்மையில் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த ஹஜ்ருல் குர்ஆன் என்பது, குர்ஆனை விட்டு நாம் தூரமானது என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் தான், ஒவ்வொரு வீடுகளிலும் இது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது இந்த டச்போனும் இது சார்ந்த விடயங்களும் நமக்கு நெருக்கமாயிட்டு, எது தூரமாயிட்டு? குர்ஆன் தூரமாகிவிட்டது. குழந்தைகளுடைய, பிள்ளைகளுடைய, ஆண்கள் பெண்கள் வித்தியாசமே எல்லாரும் எதுல ஏதோ ஒன்றுல நவீன தொடர்பு சாதனங்கள்ல பிஸியாக இருக்கிறாங்க, பிஸியாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நானும் தான் நீங்களும் தான். அதாவது நம்மிடத்துக்கு கேள்வி கேட்போம், நம்ம கடைசியாக குர்ஆன எடுத்து ஓதுனது பொழுது, இது நம்ம முதலே கேள்வி வச்சுக்கோம். பிறகுதா நம்ம கடைசியாக குர்ஆன்ல ஒரு 10 வசனமோ அல்லது ஒரு அத்தியாயமோ நாம் எப்பொழுது ஓதினோம்? அந்த குர்ஆனுடைய வசனங்களை இறுதியாக நாம் எப்பொழுது ஒரு 10 வசனங்களையாவது அவருடைய பொருள் விளங்குவதற்கு நம்ம படித்தோம், வாசித்தோம். ஆனா தொலைத்தொடர்பு சாதனங்கள் எடுத்தோம் சொன்னா, முகநூல், ஃபேஸ்புக் சொன்னா லாஸ்ட் சீன் இருக்கும். பயானுக்கு வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருப்போம்? முகநூல பார்த்துருப்போம். வாட்ஸ்அப் இருக்கும், கடைசியாக பார்த்த நேரம் இருக்குமா இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தரையும் இருக்கும். அதே போன்று வேறு சாதனங்கள். ஆனா குர்ஆன் என்று பார்த்தா அல்லாஹ்வுடைய கலாம் என்பது மிக தொலை தூரத்திலே இருக்கும். அதான் சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் குர்ஆனை புறக்கணித்தவர்கள், குர்ஆனை விட்டு தூரமானவர்களை பற்றி நாளை மறுமை எல்லாவற்றிலையும் முறையிடுவார்கள். வகால ரசூல், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்வார்கள், யா ரப், என்னுடைய இறைவா, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். இன்ன கௌமி, நிச்சயமாக என்னுடைய சமுதாயம், நிச்சயமாக என்னுடைய சமுதாயம், இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, அவர்கள் இந்த குர்ஆனை அதாவது புறக்கணித்து ஒதுக்கி விட்டார்கள். மஹ்ஜூரன் சொன்னா குர்ஆனை புறக்கணித்து என்ன செய்தாங்க? அதை ஒதுக்கி விட்டார்கள் என்று முறையிடுவார்கள். அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் குர்ஆனை தமக்கு நெருக்கமாக்கி குர்ஆனை அதிகமாக ஓதி வாசித்து குர்ஆனின் படி வாழ்ந்தார்களோ, குர்ஆனுடன் தொடர்புடையவர்களாக இருந்தார்களோ, நாளை மறுமையில் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் மாஹிரு பில் குர்ஆன், குர்ஆனுடன் எப்பொழுதும் தொடர்பாக இருந்தவர்கள், திறம்பட ஓதியவர்கள், வாசித்தவர்கள், அதன்படி அமல் செய்தவர்கள், மஅல் பரரத்தில் கிராம், மஅஸ் சஃபரத்தில் கிராம் என்று சொல்றாங்க. சங்கையான வானவர்களுடன், நல்லடியார்களுடன் நாளை மறுமையில் அவர்கள் வீற்றிருப்பார்கள். அது மட்டுமல்ல, அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனுடன் எப்பொழுதும் தொடர்பாக இருந்தவர்கள். அஹ்லுல் குர்ஆன் சொன்னா யாரு? குர்ஆனுடன் எப்பொழுதும் தொடர்பாக இருந்தவர்கள். அவர்கள் அஹ்லுல்லாஹி வஹாஸத்துஹு, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பம், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவர்களை நம்ம விஐபி என்று சொல்லுவோமே, அந்த இடத்துல நாளை மறுமையிலே வைத்திருப்பான். விசேஷமானவர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு நெருக்கமானவர்கள். யாரு? குர்ஆனுடையவர்கள். அன்புக்குரியவர்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஹஜ்ருல் குர்ஆன், நபி அல்லாஹ் சொல்றாங்களே, யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயம் அல் குர்ஆனை புறக்கணித்து ஒதுக்கி விட்டார்கள். அதற்கு இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, குர்ஆனை ஒதுக்கி புறக்கணிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அதுக்கு அவர்கள் 5 விளக்கங்களை சொல்றார்கள். இமாம் இப்னுல் கய்யிம் என்ன சொல்றாங்க?
அதுக்கு 5 விளக்கம் சொல்றாங்க. முதலாவது ஹஜ்ரு சமாஇஹி வல் ஈமானு பிஹி வல் இஸ்காஉ இலைஹின்னு சொல்றாங்க. என்றால் அல் குர்ஆனுடைய வசனங்களை கேட்காமல் இருப்பது. அல் குர்ஆனுடைய வசனங்கள் என்ன செய்யறது? அதை கேட்காமல் இருக்கிறது. நம்முடைய காதுகள் அதிகமாக எது கேட்கணும் சொல்லுங்க? குர்ஆன் தான் கேட்கணும். எது கேட்கணும்? அல் குர்ஆனுடைய வசனங்கள் தான் நம்ம கேட்கணும். இது நம்முடைய வீடுகளில் அப்படி அல் குர்ஆன் வசனம் கேட்கப்படுதா? பிள்ளைகள் ஓதுகிறார்களா? அதாவது ஆண்கள் வீட்டில் ஓதுறாங்களா, பெண்கள் ஓதுறாங்களா? எப்பொழுதாவது கணவன் ஓதக்கூடிய குர்ஆனுடைய அந்த வசனங்களை, ஓசைகளை, சத்தங்களை எத்தனை மனைவார்கள் கேட்கிறார்கள்? இது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கேள்வி கேட்கணும். நம்முடைய குடும்பம், நம்முடைய வீட்டுடைய சூழல், பெண்கள் ஓதக்கூடிய அந்த வசனங்களை எத்தனை ஆண்கள் கேட்கிறார்கள், கணவன்மார்கள் கேட்கிறார்கள்? பிள்ளைகள் வீடுகளிலே ஓதுகிறார்களா, பெற்றோர்கள் இதை கேட்கிறார்களா? அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் யாருடைய வீட்டிலெல்லாம் இது ஓதப்படுமோ, குடும்பமாக ஓதுவார்களோ, குர்ஆனை படிப்பார்களோ, அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த வீடாக இருக்கும். அல்லாஹ்வுடைய சில வீடு கஷ்டமாக இருக்கும், வறுமையில் இருப்பார்கள், வீட்டு வசதிகள் எல்லாம் சிறுசாக, ஆனால் என்ன, அல்லாஹ்வுடைய அருளை சுமந்த அது வீடு. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அதாவது அல் குர்ஆனை பற்றி சொல்லும்போது சூரத்துல் பக்ரா விசேஷமாக சொல்றாங்க. சூரத்துல் பக்ராவை உங்களுடைய வீடுகளில் ஓதுங்கள். சூரத்துல் பக்ரா ஓதப்படக்கூடிய வீடுகளிலிருந்து யாரும் இரண்டு ஓடுவான்? ஷைத்தான் இரண்டு ஓடுவான். அன்புக்குரியவர்களே, நம்ம சூரத்துல் பக்ராவை நம்முடைய வீடுகளில் ஓதுகிறோமா? ஓதுகிறோமா? ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா. நபிகள் சொன்னார்கள், சூரத்துல் பக்ராவை நீங்கள் ஓதுவது, அதை நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கும் உங்களுடைய வீடுகளுக்கும் பரக்கத்துன்னு சொன்னார்கள். உங்களுக்கு பரக்கத்துன்னு சொன்னா நம்ம உடம்புல, ஆரோக்கியத்துல, நம்முடைய தொழில் வாய்ப்புகளில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பிள்ளைகளில், அவர்களுடைய கல்விகளில், வீடுகளில், வீட்டு சூழல், பாதுகாப்பு எல்லாத்திலையும் பரக்கத்தை சொல்லுங்க. அல் குர்ஆன் ஓதணும். அதுல சூரத்துல் பக்ரா ஓதணும். சூரத்துல் பக்ராவை நீங்கள் ஓதினால், அதை எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு பரக்கத், அது அபிவிருத்தி, அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி. வதர்குஹா ஹஸ்ரா, அதை நீங்கள் விட்டு விடுவது, உங்களுக்கு கை சேதம் என்று சொன்னார்கள், உங்களுக்கு பெரும் நஷ்டம் என்று சொன்னார்கள். அப்ப குர்ஆனை விட்டுறது எது சொல்லுங்க? நஷ்டம். குர்ஆன் எடுக்கிறது பரக்கத் என்று சொன்னார்கள். சூரத்துல் பக்ரா எந்த வீடுகளில் ஓதப்படுமோ, சூனியக்காரர்களுக்கு, கண் திருஷ்டி பிடித்தவர்களுக்கு நெருங்க முடியாது. அப்ப சூனியக்காரர்களுடைய தாக்கம் அந்த வீட்டுக்கு ஏற்படாது, அவர்களுக்கு ஏற்படாது. நல்ல நம்பிக்கை நம்ம ஓதுறோம் சொன்னா அது மட்டும் இல்ல, கண் திருஷ்டியும் ஏற்படாது. நம்பிக்கை சொல்றார்கள், இவர்களுடைய தாக்கம் எதுவும் என்ன செய்யாது, ஏற்படாது என்று சொல்றார்கள். அன்புக்குரியவர்களே, இமாம் இப்னு கைம் சொல்றாங்க, குர்ஆனை விட்டு நம்ம தூரமாகாமல் இருப்பது, அதை புறக்கணிக்காமல் இருக்கணும் சொன்னா, குர்ஆனை நம்ம கேட்கணும், ஓதணும், கேட்கணும். அது சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம நம்பிக்கை வைக்கணும். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது சொன்னாங்க ஹஜ்ருல் அமல் பிஹி வல் வகூஃப் இந்த ஹலாலிஹி வ ஹராமிஹி. சொல்கிறார்கள், அந்த குர்ஆனின் படி அமல் செய்ய வேண்டும். குர்ஆன் ஹலாலான விடயங்களை சொன்னால் எதை ஆகமாக இருக்கிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆகமாக இருக்க வேண்டும். குர்ஆன் எதையெல்லாம் ஹராமாக இருக்கிறதோ, குர்ஆனுடைய செய்திகள் எதெல்லாம் நமக்கு ஹராமாக இருக்கிறதோ அது நம்முடைய வாழ்வில் எப்படி இருக்கணும், தடுக்கப்பட்டதாக, ஹராமாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் சொல்றார்கள். மூன்றா சொல்றாங்க, நம்முடைய அதாவது எல்லா விடயங்களிலும் குர்ஆனைத்தான் நாம் முன்மாதிரியாக, குர்ஆன் என்று வரும் பொழுது நீங்க நினைக்கக்கூடாது குர்ஆன் மட்டுமல்ல, குர்ஆனுக்கு விளக்கம் அடுத்தது என்ன, சுன்னாவை சேர்த்து எடுத்துக்கணும். குர்ஆனுக்கு விளக்கம் நபியுடைய சுன்னா, ஹதீஸ். அப்ப இதை நாம் நம்முடைய எல்லா விடயங்களுக்கும் தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது, நம்முடைய வாழ்க்கை எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், சோதனை வந்தாலும், நம்ம அதற்குரிய தீர்ப்பு எங்க பார்க்கணும் சொல்லுங்க? குர்ஆன்ல பார்க்கணும். குர்ஆன் உண்மையை நம்ம குர்ஆனை அப்படி வச்சுக்கோன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக நமக்கு பல தீர்வுகளை தருவான். அடுத்த சொல்றாங்க,
ஹஜ்ரு ததப்புருஹி வ தஃபஹுமி தஃபஹுமிஹி, குர்ஆனை புரியாமல் இருப்பது, குர்ஆனுடைய அறிவை படிக்காமல் இருப்பது, அதை ஆய்வு செய்யாமல் இருப்பது, சிந்திக்காமல் இருப்பதும் குர்ஆனை வெறுப்பதற்கு சமன் சொல்றார்கள். அவர்களும் குர்ஆனை புறக்கணித்தவர்கள். அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை ஓதுறோமா? நமக்கு ஓதக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறதா? குர்ஆனை நாங்கள் மாற்றம் செய்திருக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வை புகழ வேண்டும். அதுக்கு அடுத்த கட்டமா போயிட்டே இருக்கணும். என்ன? குர்ஆனை இன்னும் இன்னும் என்ன செய்யணும்? அதிகமாக படிக்கணும். அதனுடைய தஃசீர், குர்ஆனை ஒவ்வொரு வசனமும் சொல்லக்கூடிய விளக்கம். அன்புக்குரியவர்களே, அப்ப இதுவும் என்ன? நாம் குர்ஆனுடன் நெருக்கமாக இருப்பதற்குரிய அடையாளம் என்று சொல்கிறார்கள். அடுத்தது இமாம் இப்னு கபீர் சொல்றாங்க, ஹஜ்ருல் இஸ்திஷ்ஃபா வ ததாஇ பிஹி ஃபி ஜமீஇ அம்ராதில் கல்வி வ அதாவிக சொல்றாங்க. குர்ஆனை நாம் நிவாரணமாக எடுக்கணும்னு சொல்றாங்க. உண்மை நம்முடைய உள்ளத்துக்கு குர்ஆன் நிவாரணம். உண்மையில் நாம் அதிகமாக குர்ஆனை ஓதுவோம் என்று சொன்னால், குர்ஆன் நம்முடைய உள்ளத்திலே அதிகமாக இருக்கும் என்று சொன்னால், குர்ஆனை பற்றிய சிந்தனையே அதிகமாக இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிஃபாக் போயிடும். எது போயிடும் சொல்லுங்க? நயவஞ்சகம் போயிடும். என் குர்ஆன் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்காது, நயவஞ்சகம் இருக்காது. குர்ஆனை சுமந்த உள்ளம், குர்ஆனை பற்றி எப்பொழுது சிந்திக்கக்கூடிய உள்ளம், இன்னொருவரை பற்றி அடுத்தவர்களை பற்றி பொறாமை கொள்ள மாட்டார்கள், ஹசன் இருக்காது. இதெல்லாம் உள்ளத்துக்கு சுமை. அதான் நிஃபாக், நயவஞ்சகம் வந்து உள்ளத்துக்கு சுமை, பாரம். பொறாமை என்பது உள்ளத்துக்கு சுமை. அடுத்தவர்களை பற்றி தவறான எண்ணம் வைத்துக் கொண்டிருப்பது இது உள்ளத்துக்கு பாரம். அன்புக்குரியவர்களே, நிறைய தெரியுமா? இதெல்லாம் நம்ம இப்படி எல்லாம் இருக்கிறது வந்து எதுவும் பிரச்சனை நினைக்கிறார்கள். உள்ளத்துக்கு ஆகப்பெரிய நோய்கள் இதுதான். அண்ணன் சொல்றாங்க, நிஃபாக், நயவஞ்சகம், பொறாமை, குரோதம், அதே போல அடுத்தவர்களை பற்றி தப்பான எண்ணங்கள், மோசமான எண்ணங்கள், இதுவெல்லாம் அன்புக்குரியவர்களே உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய். எனவே இந்த நோய்கள் உள்ளத்தை விட்டு போகணும் என்று சொன்னா எது வரணும்? அது உள்ளத்துக்கு சொல்லுங்க, அது குர்ஆன் வரணும். அவ குர்ஆன் அதிகமாக ஓதணும், குர்ஆனை படிக்கணும், குர்ஆனுடைய வசனங்கள் நம்ம சிந்திக்கணும். அதாவது அன்புக்குரியவர்களே, ஒரே நாள்ல வந்து ஒரு ஜுஸ் அப்படி நம்ம ஓதுறதுக்கோ படிக்க சிரமம். ஆனால் குறைஞ்சது ஒவ்வொரு வசனங்களையாவது, ஒரு நாளைக்கு 2-3 வசனங்களையாவது ஓதி, இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன, அல்லாஹ் தஆலா எதை சொல்ல வருகிறான், இந்த வசனம் நான் எவ்வளவு ஓதிருக்கிறேன், என்னுடைய உள்ளத்தில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, இப்படி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த குர்ஆன் நம்முடைய உள்ளத்துக்கு நிவாரணியாக அமைய வேண்டும். அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்னன்னு சொன்னா, அதாவது குர்ஆன் நம்மிடத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தாததற்கு, குர்ஆனை கொண்டு நாம் தாக்கம் அடையாமல் இருப்பதற்குரிய இரண்டாவது காரணம் சொல்கிறார்கள் என்னன்னு சொன்னா, மரதுல் கல்ப் வ கஸ்வத்துஹு சொல்றாங்க. உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோயும் அந்த உள்ளம் கடினமாகினது என்று சொல்றாங்க. கஸ்வத்துல் கல்ப், இந்த குர்ஆன் நிறைய வசனங்களை பார்ப்பீங்க. உண்மையிலே உள்ளத்திலே நோய் இருந்தால், உள்ளத்தில் நோய் என்பது பாவங்கள், அப்படியே இல்லையா? நிஃபாக் என்பது உள்ளத்தில் படிக்கக்கூடிய நோய், ஷிர்க் என்பது இறை நிராகரிப்பு என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு நோய், ஹசத் அடுத்தவர்களை பற்றி பொறாமை, குரோதம், சூஉன் கெட்ட எண்ணங்கள், மோசமான எண்ணங்கள், இதெல்லாம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய நோய். அப்ப இதெல்லாம் பெரும் பாவங்கள் இல்லையா? சொல்லுங்க, பெரும் பாவங்கள். இந்த பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது உள்ளம் கஸ்வத்துல் கல்ப், உள்ளம் அப்படியே இறுகிவிடும். பாவங்களின் மூலமாக உள்ளம் கடினமாகிவிடும். உள்ளம் கடினமானால் அந்த தன்மை ஏற்பட்டால் குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய உள்ளத்துக்கு என்ன செய்யாது? தாக்கத்தை ஏற்படுத்தாது. எதை ஏற்படுத்தாது சொல்லுங்க? தாக்கத்தை ஏற்படுத்தாது. அன்புக்குரியவர்களே, பாருங்க, சூரத்துல் பக்ராவுடைய 74வது வசனம். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்கிறார், சும்மா கஸத் குலூபுகும், உங்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டது. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், சும்மா கஸத் குலூபுகும், உங்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டது.
கடினமாகிவிட்டது. மின் பாதிதாலிக்க அதற்கு பின்னால் என்று சொன்னால் பாவங்களுக்கு பின்னால், குஃபர் என்பது, ஷிர்க் என்பது, நிஃபாக் என்பது, பெரும் பாவம் என்பது எல்லாம் பாவங்கள். இந்த பாவங்களுக்கு பின்னால் உங்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டது, கடினமாகிவிட்டது. அல்லாஹ் தஆலா சில உதாரணங்களை சொல்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய உதாரணம் என்ன? எப்படி இறுகிவிட்டது, எப்படி கடினமாகிவிட்டதுன்னு சொன்னால் கல் ஹிஜாரா, ஃபஹிய கல் ஹிஜாரா. அந்த உள்ளத்துக்கு அல்லாஹ் எதை உபயோகா சொல்றான் தெரியுமா? கல் ஹிஜாரா, பெரும் கற்பாறைகளை போன்று கடினமாகிவிட்டது என்று சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, அப்ப கற்பாறைகளை அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொல்கிறான். பாவங்களின் மூலமாக இறுகிய உள்ளம். சுப்ஹானல்லாஹ், உள்ளம் என்பது அவ்வளவு ஒரு கடினமானதா சொல்லுங்க. நபி அவர் சொன்னாங்க, அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. அல்லாஹ் அந்த சதை துண்டத்தை சொல்றான். எப்படி சொல்றான் சொல்லுங்க? ஃபஹிய கல் ஹிஜாரான்னு சொல்றான், பெரும் கற்பாறை போல சொல்றான். அப்ப நபியார் என்ன சொன்னாங்க? உங்களுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹ, அந்த சதை துண்டு சீரானால் அவனுடைய உடம்பெல்லாம் சீராகிவிடும். உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சீராகிவிடும். இதா ஃபஸத, அந்த சதை துண்டு சீர்கட்டி விட்டால், உள்ளம் சீராகும். எது மூலமாக? ஈமானின் மூலமாக சீராகும், தக்வாவின் மூலமாக சீராகும், தவக்குலின் மூலமாக சீராகும். அதே போல நன்மைகளின் மூலமாக, வணக்க வழிபாடுகளின் மூலமாக சீராகும். அப்படியே இல்லையா? எதன் மூலமாக சீர்கட்டிவிடும் சொல்லுங்க? பாவங்களின் மூலமாக சீர்கட்டிவிடும். அப்ப அந்த சதை துண்டு சீர்கட்டி விட்டால், அதாவது உடம்பு இருக்கக்கூடிய அனைத்தையும் சீர்கட்டிவிடும். உள்ள சீர்கட்டால் கண்கள் நல்லதை பார்க்காது, காதுகள் நல்லதை கேட்காது, உறுப்புகள் தான் நல்லது செய்ய மாட்டான். அல்லா வஹியல் கல், நபிகள் சொன்னாங்க, அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் இந்த சிறிய சதை துண்டை தான் சொல்கிறான். அது கடினமாகிவிட்டால், அது இறுகிவிட்டால் ஃபஹிய கல் ஹிஜாரா, அது பெரும் கற்பாறைகளை போன்று ஆகிவிடுகிறது. இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஓ அஷத்து கஸ்வா, இல்லை, எப்படி? கற்பாறைகளை விட மிக கடுமை என்று சொல்றான். என்ன சொல்றான்? ஒரு சாதாரண ஒரு சதை துண்டை எல்லாம் சொல்றான். சுப்ஹானல்லாஹ், அந்த சதை துண்டை எப்படி ஆயிடுமா? பெரும் கற்பாறைகளை விட மிக கடினமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் அழகாக சொல்கிறான், வ இன்ன மினல் ஹிஜாரத்தி, பெரும் பெரும் கற்பாறைகள் இருக்கிறது. லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார், அந்த கற்பாறைகளிலிருந்து தான் பெரும் அருவிகள் ஓடுகிறது. அந்த கற்பாறைகளை பிளந்துதான் ஓடுதான் ஆறுகளும் அருவிகளும் ஓடுகிறது. வ இன்ன மின்ஹா லமா யஷக்ககு ஃபயஹ்ருஜு மின்ஹுல் மா, இன்னும் சில கற்பாறை இருக்கிறது, அது பிளந்து அதிலிருந்து தண்ணீர் பாய்ந்தோடுகிறது. வ இன்ன மின்ஹா, இன்னும் சில கற்பாறைகள் இருக்கிறது, லமா யஹ்பிது, பாருங்க எல்லாம் கவனிங்க, இன்னும் சில கற்பாறை இருக்கிறது, லமா யஹ்பிது மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அந்த கற்கள் அப்படியே உருண்டு விழுகிறது சொல்றாங்க. அந்த கற்கள் ஏன் விழுகிறது சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக. வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் மறந்தவனாக இல்லை. நம்ம ஒவ்வொரு கண்களால பாவம் செய்கிறோம், காதுகளால பாவம் செய்கிறோம், நம்முடைய உறுப்புகளால் பாவம் செய்கிறோம், அல்லாஹ்வுடைய கடமைகள் உதாசீனம் செய்கிறோம், அல்லாஹ்வுடைய கிதாபை விட்டு தூரமாகவும் புறக்கணிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் நினைக்கக்கூடாது அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய பார்வையும் நம்மை விட்டு தூரமாகி, அப்படி நினைக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடியதை பற்றி அல்லாஹ் தஆலா காஃபிலாக இல்லை, மறந்தவனாக இல்லை. அன்புக்குரியவர்களே, மூன்றாவது இன்றைய அமர்விலே மூன்றாவது செய்தியாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். குர்ஆனின் மூலமாக நமக்கு தாக்கம் ஏற்படாமல் இருப்பதற்குரிய மூன்றாவது காரணம் என்று சொல்றார்கள், அல் கஃபலத்து வல் இன்ஷிகாலு பில் மல்ஹியாத். சொல்றாங்க, மறதியும்
அதே போன்று மல்ஹியாத் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திக்ர், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய திக்ர். அந்த திக்ரை மறக்கடிக்கக்கூடிய விடயங்களில் ஈடுபடுவது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்பது ஆகப்பெரிய அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய திக்ர். அப்ப அந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய நினைவை மறக்கடிக்கக்கூடிய விடயங்களில் என்ன செய்வது? ஈடுபடுவது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதற்கு அழகான ஒரு குர்ஆன் வசனத்தை கொண்டு வராங்க. சூரத்துல் அம்பியா 2வது வசனம். அது அல்லாஹ் முதலாவது வசனத்தை சொல்றான். பாருங்க, கவனிங்க. சூரத்துல் அம்பியாவுடைய 1வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும். அதாவது மனிதர்களுக்கு அவர்களுடைய விசாரணை மிகவும் நெருங்கிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா மறுமை நாளை பற்றி சொல்றான். மறுமை நாளுடைய விசாரணை பற்றி சொல்றான். மனிதர்களுக்கு அவர்களுடைய விசாரணை அல்லாஹ் தஆலா மறுமையில தான் விசாரிப்பான். அந்த விசாரணை இக்தரபன்னு சொன்னால் மிக நெருக்கமாகிவிட்டது, ரொம்ப ரொம்ப நெருக்கமாகிவிட்டது. ஆனால் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஃரிதூன், அவர்கள் அதை பற்றி மறந்தவர்களாக புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய விசாரணை நெருங்கிவிட்டது, ஆனா அவங்க அதை பத்தி என்ன செய்யல, கணக்கே இல்லை. அவர்கள் அதை மறந்து புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் 2வது வசனத்தை சொல்கிறான், மா யத்தீஹிம் மின் திக்ரின் மின் ரப்பிஹிம். நன்றாக கவனிங்க. அல்லாஹ்வுடைய அவருடைய ரப்புடைய இறைவனுடைய புதிய புதிய நினைவூட்டல்கள் அவர்களை வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் அந்த வசனத்திலிருந்து, வேதத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளிலிருந்து எப்படி தெரியுமா? திக்ரின் முஹ்தஸின் அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய நினைவூட்டல்கள் வந்து கொண்டிருக்கும். நம்ம குர்ஆன் அதாவது தொழுகையில போய் நின்றோம் என்று சொன்னா இமாம் எதை ஓதுவாரு? சூரத்துல் ஃபாத்திஹா. எது? அல்லாஹ்வுடைய சொல்லுங்க வேதம். சூரத்துல் ஃபாத்திஹா பின்னால இன்னும் ஒரு அத்தியாயங்கள் வசனங்கள் ஓதுவார், அல்லாஹ்வுடைய வேதம். அன்புக்குரியவர்களே, இன்னும் நம்ம நிறைய பயான்களின் மூலமாக, வகுப்புகளின் மூலமாக, நாம் ஓதக்கூடிய குர்ஆன் வசனங்களின் மூலமாக ஒவ்வொரு வசனமும், குர்ஆனுடைய ஒவ்வொரு பக்கமும் நமக்கு அல்லாஹ்வுடைய புதிய நினைவூட்டல்களை, அது ஏவல்களாக விலக்கல்களாக நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இப்படியான அல்லாஹ்வுடைய நினைவூட்டல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இல்லஸ்தமஊஹு, அவர்கள் அதை கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த திக்ரை, அந்த குர்ஆனுடைய வசனங்களை, செய்திகளை கேட்கிறார்கள். எப்படி கேட்கிறாங்க தெரியுமா? வஹும் யல்அபூன், அவர்கள் விளையாடியவர்களாக கேட்கிறார்கள். யல்அபூன் என்ற வார்த்தையில சொல்றான். நான் மல்லாபன்னு சொல்லுவோமே, மல்லாபன்னு சொன்ன என்ன? கிரவுண்டுக்கு சொன்னது. அவன் எப்படி கேட்கிறான் தெரியுமா? உள்ளத்தால கேட்கல, நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் அந்த சிந்தனை கேட்கல. அவர்கள் அலட்சியமாக கேட்கிறார்கள், விளையாடியவர்களாக கேட்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே இதனால் தான் அவர்கள் குர்ஆனை விட்டு தூரமாகிறார்கள், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தூரமாகிறார்கள். அல்லாஹ்வுடைய கலாம், அந்த கிதாப், வேதம் இவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. அன்புக்குரியவர்களே, எனவே இன்று நாம் உங்களுக்கு நினைவுபடுத்தி இந்த விடயங்களை நாம் திரும்ப திரும்ப செய்யணும். இதை நம்மிடத்தில் ஒரு சுய விசாரணை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே இன்ஷா அல்லாஹ் இது வரக்கூடிய வாரங்களிலே இந்த குர்ஆன் அதாவது எப்படியான தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தியது நம் வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே அதில் குறிப்பாக அந்த குஃபார்களுக்கு அவர்களுடைய உள்ளங்களை எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியது, நபி அவர்களுடைய அவர்களை ஈமான் கொண்ட சஹாபாக்களுக்கு எப்படியான தாக்கங்களை ஏற்படுத்தியது என்பதை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கங்கள் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முக்கியமான நாம் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள் தான். அதாவது ஐசிசியில் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் மார்க்க வகுப்பு நடைபெறுது. அந்த 2 வகுப்பும் குர்ஆனோட சம்பந்தப்படுது. கவனிங்க.